விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த நாள் எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு புதன்கிழமைங்க, 13/8/2025, ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்று பஞ்சம திதி நாள் முழுவதும், உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 12:59 வரைக்கும், பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வாரசூலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் எப்படி இருக்க போகுது, அதாவது விசாக 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்குமா பாருங்க. ராசிநாதன் உங்களுக்கு 11ல் இருந்து எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு. காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பது, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல், நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். நீங்கள் தொழிலில் மேற்கொண்டு வர்ற லாபத்தையோ இல்லை கடனை ஏதாவது கிடைச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதோ செய்யாதீங்க. இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி 4ல் ராகு இருப்பது, குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. ஏதாவது இடமோ பூமியோ வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் கொஞ்சம் அகல கால் வைக்காதீங்க, கொஞ்சம் லிமிட்டாக. ஏன்னா ராகு உங்களை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோன்னா 20 லட்ச ரூபாய் வாங்கி கொடுப்பார். அப்போ இஎம்ஐ கட்டணம் இல்லை, கஷ்டம் இல்லை. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது. குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமை சந்தோஷம். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கூட கருத்து மோதல்கள் வரும். மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவு தான் ஏற்படும். மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்த, அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும்